இந்தியாவிலேயே முதன்முறையாக ஜாகுவார் லேண்ட் ரோவர் கார்களை முழுமையாக தயாரிக்கும் தொழிற்சாலை ராணிப்பேட்டையில் தொடங்கப்பட்டதன் மூலம் சுமார் 5000 பேருக்கு நேரடியாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் டாடா மோட்டார்ஸ் JLR பிளான்டில் முதல் கார் ரேஞ்ச் ரோவர் இவோக் இயக்கத்தை தொடங்கி வைத்து சிறப்பித்திருக்கிறார்கள். தமிழகத்தின் முக்கிய தொழில்துறை மையங்களுள் ஒன்றாகவும் தொழில் நகரமாகவும் ராணிப்பேட்டை மாவட்டம் திகழ்கிறது. இந்த பகுதியில் தோல் பதப்படுத்துதல், தோல் பொருட்கள் தயாரித்தல், மருந்து உற்பத்தி, வாகன உதிரி பாகங்கள் உள்ளிட்ட சிறு குறு தொழில் மற்றும் பெரிய நிறுவனங்களின் 500க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் இயங்கி வருகின்றன. இதன் மூலம் சுற்றுப்புற மக்களுக்கு பெருமளவில் வேலை வாய்ப்புகள் கிடைத்தாலும் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சுற்றுச்சூழல் மாசு இல்லாத தொழில்கள் மற்றும் நிலையான பொருளாதார வளர்ச்சியை உறுதி செய்ய வேண்டும் என மக்கள் நீண்ட காலமாக கோரிக்கை விடுத்து வந்தனர். அந்த கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் தமிழக அரசு புதிய தொழிற்சாலை திட்டங்களை முன்னெடுத்து வருகிறது. அந்த வரிசையில் ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அடுத்த பணப்பாக்கத்தில் 1231 ஏக்கர் பரப்பளவில் புதிய சிப்காட் தொழிற்பேட்டை உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த தொழிற்பேட்டையில் இந்தியாவின் முன்னணி நிறுவனமான டாடா மோட்டார்ஸ் குழுமம் 5 ஆண்டுகளில் 9000 கோடி ரூபாய் முதலீட்டில் வாகன உற்பத்தி தொழிற்சாலை அமைப்பது தொடர்பாக 2024ஆம் ஆண்டு மார்ச் மாதம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்டது. அதன்படி இந்த தொழிற்சாலையில் ஜாகுவார் லேண்ட் ரோவர் கார்களை உற்பத்தி செய்யும் நடவடிக்கைகளை டாடா நிறுவனம் மேற்கொண்டது. அந்த தொழிற்சாலைக்கு 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். அந்த நிறுவனத்தின் கட்டுமான பணிகள் நிறைவடைந்துள்ள நிலையில் தொழிற்சாலையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்து சிறப்பித்தார். தொடர்ந்து உற்பத்தி செய்யப்பட்டுள்ள டாடாவின் ஜாகுவார் லேண்ட் ரோவர் காரின் முதல் வாகனத்தின் இயக்கத்தை கொடியசைத்து தொடங்கிய நிலையில் அதனை ஓட்டி பார்த்தார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் டாடா மோட்டார்ஸ் JLR பிளான்டில் முதல் கார் ரேஞ்ச் ரோவர் இவோக் இயக்கத்தை தொடங்கி வைத்து சிறப்பித்திருக்கிறார்கள். We now arrive at the proud and historic moment, the first car produced from this plant, beginning a new journey. Our Honorable Chief Minister has brought the first car Range Rover Evoque now. இந்த ஆலையில் ஆண்டுக்கு சுமார் 2 லட்சம் கார்கள் உற்பத்தி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் டாடா நிறுவனத்தின் சொகுசு கார்களான ஜாகுவார், லேண்ட் ரோவர் போன்ற கார்கள் உற்பத்தி செய்யப்படும் இந்த ஆலைக்கு அடிக்கல் நாட்டப்பட்ட 16 மாதங்களில் உற்பத்தி தொடங்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.